தென் ஸ்கார் லென்த் இந்த ஸ்கார் ஸ்விட்சை போட்டு பண்ணியா இந்த ஸ்கார் லென்த் எவ்வளோ இருக்கு அதை செக் பண்ணிக்கலாம். தென் ஆம்பிளிஃபிகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆம்பிளிஃபிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஷார்ட் பாஸ் பண்ணியா அது ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா 10 to 30 பண்ணிக்கலாம். தென் மீடியம் பார்த்தீங்கன்னா 34 to 67 பண்ணிக்கலாம். இதே லாங் பார்த்தீங்கன்னா 68 to 100 பண்ணிக்கலாம். ஷார்ட் இது லாங் மூணுமே 30% தான் ஷார்ட் பண்ணுவாங்க. 30% மீடியம் மோர் தென் 60 லாங் ஓகேங்களா. தென் அல்சர் மெஷர்மென்ட் அது கேஸ் இந்த ஆம்பிள் இதுல வந்து நீங்க அல்சர் செக் இருக்கா அதை செக் பண்ணுங்க ஓகேவா. தென் ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ரிமைனிங் ஜாயின்ட்ஸ் ஆஃப் தி ஆம்பிள் அந்த ரெசல்ட் இருக்குயா ஆம்பிள் பண்ணும்போது ரிசல்ட் அதோட ஆக்டிவிட்டிஸ் ஆகும் அதை செக் பண்ணுங்க. தென் பாசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் தி சரி அதே மாதிரி இந்த அபோர்ட் இன்னோட ஆக்டிவ் பண்ண முடியல எந்த அளவுக்கு பாசிவ் அதை செக் பண்ணுங்க. ஸோ அசஸ் த கண்ட்ராக்டர்ஸ் இந்த பாசிவ் மூவ்மெண்ட் அசஸ் பண்ணுறதா கண்ட்ராக்டர் பண்ணி செக் பண்ணுங்க ஓகேவா. தென் ரெசிஸ்டட் ஐசோலேஷன் மூவ்மெண்ட்ஸ் அந்த அன்கன்ட்ரோல் பண்ணுறதுன்னா ரெசிஸ்டட் ஐசோலேஷன் ஓகேவா. ஏன்னா ஓவர் இந்த ரோல் பிளாக் பண்ணிருப்பாங்க இது அப்படியே இருக்காங்க இப்போ அப்படியே ஐசோலேஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ செகண்ட் this also. Then we move for function assessment. அது வந்து என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் டேபிள் எடுக்க முடியும். ரைட் இருப்பாங்க. How to transfer side line. Spine to side line. Then move on the side line to long side. Okay. Then IC. இந்த மாதிரி வெட் நோட் பண்ணுவாங்க. Then transfer பண்ணீங்கன்னா in case ஒரு பைலட் பண்றாங்க அப்படின்னா transfer the teacher position. ஓகேவா. அப்ப வெளியில இருந்து எப்படி வரனால டீச்சர் வருவாங்க. Then sitting and standing balance. Sitting is standing on balance பண்ணுவாங்க. It is leg support or pocket support. Then gait. Then external supports. External supports are the cross legs area, cross legs, extension, then external supports. Then care of temporary care. Then it will take off the process. If you know what the process is, then you need to go up to stair area with intelligent person. Intelligent center also. Then function. Then sensory assessment பண்ணுவீங்கன்னா hypersensitivity ASS தான் இது. இந்த ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணியா அதாவது இது hypersensitivity இருக்கா that is a distribution. In normal state maybe less or more sensitivity அதாவது நம்ம அவங்களால பண்ண செய்யறோம். அந்த சைடு is the protected for the diabetes. Then self-assessment testing to assess the depression and anxiety. when amplification பார்த்தனாலே செகண்ட் ஆஃப் கேட்கும். சோ செகண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இந்த மேனேஜ் பண்ணுவாங்க. then ட்ரெயினிங்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செஸ்ட் கவர்